சொல்லு சண்மோ. ஏன் போனே எடுக்கல? கொஞ்சம் பிஸியா இருந்துட்ட கிளாஸ்ல. இப்போ வந்துட்டேன், வீட்ல தான் இருக்கேன். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். ஆமா, உங்க அக்காட்ட எது சொன்னீல என்னைய பிடிச்சிருக்குன்னு? ஆமா, ஏன் என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்ல, உங்க அக்கா எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காவ. என்ன சொல்ற? ஐயோ, ஒன்றும் ஆவல. உங்க வீட்ல உன்னை எது கேட்டாவளா? ஆமா, எங்க அம்மா என்கிட்ட கேட்கல, ஆனா எங்க அண்ணன் தான் என்கிட்ட கேட்டான். ஐயோ, உனக்கு எது பிரச்சனை ஆயிடுச்சோ? ஒரு நிமிஷம் இருங்களேன், என்ன கொஞ்சம் பேச விட்டா என்ன? சொல்லுமா. எங்க அண்ணன் என்கிட்ட கேட்டான், அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. என்ன சொன்னா? பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், வேற என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்ல என்ன சொன்னாவ? எங்க அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே சரி அந்த பையன் வீட்ல இருந்து பொண்ணு கேட்க வர சொல்லட்டுமான்னு சொல்லி கேக்குறான். என்ன சொல்ற? என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கே இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. எனக்கும் அதான் பெரிய ஷாக்கு. நேற்று ஈவினிங் வந்ததுலேருந்து எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அக்கா தான் சொன்னாங்களாமா, உங்கள் அக்கா வச்சு தான் இவ்வளவு நமக்கு நடந்திருக்கு. நான் அன்னைக்கு நைட்டு தான் சொல்லிட்டு வந்தேன் அவட்ட, நாளைக்கு ஒன்று பார்க்க வரேன், போய் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னேன். அது எப்படியோ எங்கள் அம்மைக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, என்ன பண்ண போறிய? நான் என்ன பண்ண போறேன்? பொண்ணு கேட்க தான் வர போறேன். என்ன நிலுக்குற? உனக்கு விருப்பம் இல்லையோ? விருப்பம் இல்லைன்னு இப்போ சொன்னாங்களா? உங்கள் வீட்டில் என்ன சொல்லி கேட்க போறீங்கன்னு கேட்டேன். எங்க வீட்ல எல்லாம் நான் சொல்றதுதான். அப்படியா? உங்க அம்மாக்கெல்லாம் என்ன பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? அன்னைக்கு தான் உன்னைய பார்த்தாவல்ல, நல்லா தானே பேசினாவ உன்கிட்ட. அன்னைக்கு ஏதோ கெஸ்டா என்னைய பார்த்து பேசினாவ. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கா? சொல்லுங்க, உங்க வீட்ல என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்டி. என்ன இப்ப சம்மந்தமே இல்லாம சிரிக்க? நீங்க டீன் சொன்னது பிடிச்சிருந்துச்சு. அப்படியாடி? ஓகேடி. அதுக்கு நான் அதையே சொல்லாது என்ன? இதென்னப்பா சொன்ன? எப்பாவது சொன்னா ஓகே. சரி விடுமா, நான் எதுவுமே சொல்லல. சரி சண்மு, என்ன சொல்லுங்க. உங்க அண்ணன் நம்பர் அனுப்புறியா? எதுக்கு? உங்க அண்ணன்ட்ட நான் வேணா பேசி பார்க்கனே. ஐயோ, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க நீங்க. எங்க அண்ணன் இப்பெல்லாம் நீங்க பேச வேண்டாம். ஏன்? பேசினா என்ன, உங்க அண்ணன் பேச மாட்டானோ? பேசுவான், பேசாம இருக்க மாட்டான். எதுக்கு இப்போ? வேண்டாம். சரி அப்போ ஓகே விடு. அம்மா எங்க? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா. அங்க ரமாக்கா தான் பார்க்க போயிருக்காங்க. எங்க அக்கா வீட்டுக்கா? ஆமா, என்னன்னு தெரியல. லூசு, இந்த விஷயத்தை பத்தி கேட்க தான் போயிருப்பாவன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, அப்ப நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரி ஓகே, பார்த்து என்ன. ஏன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ இனிமேல் ரமா அக்கான்னு சொல்லாத என்ன? ஏன்? எனக்கு அப்படியே கூப்பிட்டு பழகிட்டுல. கிறுக்கி, அண்ணின்னு சொல்லி பழகு. சரி ஓகே, பழகிறேன். அம்மா, சரி அம்மு வர, நான் வைக்கிறேன்னு. ஏன்? பேசுனா என்ன, அம்முக்கு தான் தெரியும்ல. வேண்டாம் வைங்க, அவ சும்மாவே ஓட்டிட்டு கிடப்பா நம்மள. இரு, நான் லைன்லயே இருக்கேன். கட் பண்ணுனா கட் பண்ண மாட்டீங்களா? சன்னு, சரி கோவப்படாத, கட் பண்ணிய. எங்கடி இருக்க? இங்கே வா, பால்கனிட்ட. என்னடி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சும்மா தாட்டி வந்தேன். உன்னை எப்ப நான் வர சொன்னா நீ எப்ப வர? சரி என்ன கதை? மெசேஜ் போட்டிருந்தானே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதனாலதான் வேகமா வந்தேன். ஓ, இது வேகமா வருது. நீ சொல்லி தொலை அம்மா முதல்ல. அதான் மெசேஜ்லேயே சொன்னேன்ல, நேற்று அண்ணன் இப்படி கேட்டான்னு சொல்லிட்டு. நிஜமாவே நீ ஆமான்னு சொல்லிட்டேடி? ஆமா, பின்ன இல்லைன்னா சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொன்னாவ? அண்ணன் இதை தான் சொன்னாப்பா, பொண்ணு கேட்க வர சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு. எப்போ வரவலாம்? அட நீ வேற ஏன்டி, இன்னும் இவ வீட்டில் அவ சொல்லவே இல்லையாம்மா அவங்க. அதுக்குள்ள என்ன இவ்வளோ பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க? யார் என்ன பேசுனா? உங்க அம்மா எங்க வீட்டில் தான் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க எங்க அம்மாட்ட, அதனால தான் என்னால் டக்குன்னு வர முடியல. என்னடி பேசிட்டு இருந்தாவ? ரமாக்கா வீட்டுக்கு போய் இப்போ கேட்க போறாவலாமா, கேட்டுட்டு ரமாக்காட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த ஜாதகம் வாங்கணும்னு சொல்லி சொன்னாவ. ரமாக்கா கிட்ட அப்படியே பெரியவையில பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி உங்க மம்மி சொல்லிட்டு இருந்தாவ. நிஜமாவாட்டி? ஆமா, உண்மையதான் சொல்றேன். சரி, என்ன இவ்வளோ அசால்ட்டா இருக்கா? உனக்கு ஹாப்பியாவே இல்லையா? எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு. என்ன நீ இப்படி கேட்கா? கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேன். இருடி, இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆன பிறகு பார்த்துக்கலாம். அப்போ கன்ஃபார்ம் ஆகலைன்னா விட்டுருவியோ? என்ன இப்படி பேசியா? நடிக்காதம்மா அப்படியே. சரி, நான் வரதுக்கு முன்னாடி ஃபோன் தானே பேசிட்டு இருந்தா? இல்லையே. நடிக்காதடி, எனக்கு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுல்ல, அப்புறம் என்ன விடு. ரொம்ப தான் பண்ணி என்ன? என்னடி நான் பண்ணேன் போ. இது உன் காலம், நீ ஆடுமா ஆடு. எனக்கும் இது மாதிரி ஒரு காலம் வரும்.
கனவுல கூட அதெல்லாம் நடக்காதுமா. மூஞ்ச பாரு, ஒரு பேச்சுக்காச்சும் உனக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி சொல்றியா? எம்மா தாயே, நடக்கும். மூஞ்ச அப்படி வைக்காத. நீ ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டியா? எப்ப வராவ? யார் அத்தை? என்ன வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியோ? அத்தை எனக்கு புரியல. அந்த பய வீட்ல இருந்து எப்ப பேச வராவன்னு சொல்லி கேட்குற அத்தை. பாட்டி என்ன இன்னுமா புரியல? அடுத்த வாரம் வராவ பாட்டி. யார் யார் வருவா? அவனும் அவங்க அம்மாவும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க வீட்டில் 2 பேர் தானா? இல்லை, ஒரு தங்கச்சி இருக்குத்த. அப்பா இல்லையோ? ஆமாத்த. கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் பேசேன். மா, உன் விருப்பத்துக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கேன். இல்லைன்னா நான் எப்போவே கிளம்பி போயிருப்பேன். என்ன நடக்குதுங்க மக்களே? சரி நீ ரூமுக்கு போ. பாட்டி எனக்கு புரியல, என்னாச்சு? அடுத்த வாரம் அந்த பையன் வீட்டிலேருந்து பேச வர சொல்லி சொல்லுமா. இங்கே எல்லாருக்கும் சம்மதம் தான். பாட்டி என்ன சொல்றிய? ஆமாம், அதுக்கு தான் அத்தையை வர சொல்லியிருக்கேன். அத்தை ஒரு வாரம் இங்கே தான் இருப்பா. நீ அந்த பையன்கிட்ட சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எப்படி சின்ன பிள்ளை கணக்கா ஓடியா? இன்னும் மறைச்சிட்டு தான் நிக்கலா? ஏம்மா இருமாக்கா, நான் போய் சமைக்கேன். எல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஆடுங்க. என்ன சொன்னதை அப்படியே லதா காட்ட சொல்லுறமா. என்னம்மா ரமா, நேத்து நீ சொல்லும் போது நானும் தான் கேட்டேன் போன்ல. ஆமாக்கா, இல்ல அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதை நான் சின்ன பொண்ணுக்கு சொல்லுவோமேன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க பக்கத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியாதுக்க. சின்ன பொண்ணு ரமா மூஞ்ச பாரு. அவளே மரண பயத்துல பேசிட்டு இருக்கா. சரிம்மா, சண்முக்குமே அவன் தம்பியை பிடிச்சிருக்குமா? அப்படியாக்க? ஆமாம்மா, இப்போ சண்முக்கு மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க. நீ இப்படி சொன்னதுனால சரி உங்கள் வீட்டில் இப்போ எப்படி வந்து பேசுவாங்களா? எக்கு எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவுமே என் தம்பிக்கு வந்துட்டு பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தாவ. இவன் தான் 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்கள் பிள்ளைய பார்த்துருக்க, ரொம்ப பிடிச்சி போச்சாமா. என்கிட்ட அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனான். அதான் பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே பிடிச்சிருச்சுல. உங்கள் வீட்டில் வந்து பேசினாங்க அப்படின்னா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்மா. எக்கா எங்கள் வீட்டில் நாளைக்கு கூட வர ரெடிக்கா. அப்ப நாளைக்கே பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிரோம் மரமா. சின்ன பொண்ணு உனக்கு இருக்குடி. என்னம்மா? நான் எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன்க்க. சரிம்மா ரம்மா, என்னன்னு பேசிட்டு சொல்லு. கண்டிப்பாக்க, சீக்கிரம் அடுத்த வாரத்துல ஒரு நாள் நாங்கள் வரோம். அதாக்க கொஞ்சமா சிரிங்களா. உங்கள் பிள்ளை எங்கே வெளியவா போகுது? என் வீட்டுக்கு தானே வரா, அப்புறம் என்ன சிரிங்க. சரிம்மா, சரி நாங்கள் இப்போ கிளம்பியோம். நீ வீட்டில் பேசிட்டு என்னன்னு சொல்லு. என்ன? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு ஏன்டி நேற்று ஃபோன் பண்ணப்ப ஸ்பீக்கர்ல இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா? நான் பேசியிருப்பேனாட்டி? ஏன் இப்போ உனக்கு என்னாச்சு? அந்த அக்கா என்னை பத்தி என்னட்டி நினைச்சிருக்க மாட்டாவ. இப்போ என்ன வாண்டவன் சண்டையா போட்டாவ? சண்டை போடல, இருந்தாலும் என்னை ஒரு மாதிரி நினைச்சிருப்பாவளா? அதெல்லாம் எதுவும் நினைக்கல, நீ பாட்டுக்கு பேசாம இரு. இல்ல வனிதாக்கா, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப பேசாம வேண்டாம் சொல்லிருக்க வேண்டியதானே? என் தம்பி லைஃப் இல்லடி. அப்ப தெரியுதுல, அப்ப பேசாம நில்லு. என்னமா வந்து உன் முடிய பிடிச்சி சண்டை போட்ட மாதிரில பேசியா? அதானே, நானுமே அப்படிதான் நினைச்சேன், சண்டை போடுவாவன்னு. அதானே, நீங்க இன்னைக்கு நல்லதா நினைச்சிருக்கீங்க. அம்மா நீ சீக்கிரம் உங்க வீட்டுல சொல்லடி இன்னைக்கு. நான் சொல்லணும், முதல்ல என் தம்பிகிட்ட சொல்லணும் இத. என்னமோ சீக்கிரம் சொல்லு, அவியிலே வந்து பேசிருக்காங்க. அடுத்த வாரத்துல உங்க வீட்டுல வந்து பேசுவாவல. அதெல்லாம் வருவாவட்டி, எங்க வீட்டுலாம் எதுவும் சொல்ல மாட்டாவ. அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் தானே பேசிட்டு இருக்காவ. சரி அப்ப சீக்கிரம் பேசிட்டு என்னன்னு எனக்கு தகவல் சொல்லு. என்ன நான் லதாக்காவுக்கு சொல்லிடுறேன். சரி சின்ன பொண்ணு. அனிதாக்கா மூஞ்சி அப்படி வச்சிருந்தது போதும், மூஞ்சி மாத்திருங்க. நீ உன் வேலையை பாரு சின்ன பொண்ணு. இல்ல ஆடியன்ஸுக்கு பார்க்க முடியலையாமா, அதனாலதான். சரி ரம்மா, நீ எப்படி இருக்க? உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல டி, நீ நாளைக்கு வேற செக்கப் போகணும். சரி அம்மா, பார்த்து பத்திரமா இருன்னு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. சரிக்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்களும் கிளம்பியோம். சரி சின்ன பொண்ணு. ஹலோ சந்தோஷ், எங்க இருக்கா? ஆபீஸ்ல இருக்க ஸ்வேதா, சொல்லு. ஒரு குட் நியூஸ் வர சொல்லணுமே. என்ன சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்லணுமா? அம்மா ஆபீஸ்ல இருக்கேன், என்னால பேச முடியாது. என்னால இப்ப சொல்ல முடியாது. சொல்லு ஸ்வேதா, விளையாடாம. ஈவினிங் என்ன பார்க்க வரியா? சரி வரேன். என்னன்னு சொல்லு. எல்லாமே நம்ம லைஃப் மேட்டர் பத்தி தான். சரிடி சொல்லு. முடியவே முடியாது. அப்புறம் எதுக்கு ஸ்வேதா இப்ப ஃபோன் பண்ணியா? வேலை நேரத்துல டென்ஷன் பண்ணாத. நீ என்ன கோவப்பட்டாலும் நான் இன்னைக்கு உன்கிட்ட கோவமே பட மாட்டேன். ஈவினிங் நீ என்ன பார்க்கவா, அப்ப நான் சொல்லியேன். சரி ஓகே, அப்ப நான் இப்ப வைக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? நீ தான் வேணும். லூசு மாதிரி பேசாதடி. நான் லூசு தான். சரி ஈவினிங் வந்துட்டு ஃபோன் பண்ணியா என்ன? சரி ஓகே, எப்பவுமே நம்ம மீட் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்துரு. சரி பாய்மா, ஒர்க் இருக்கு. டாடா, லவ் யூ. எனக்காக வந்தவனே, என நெஞ்சில் நின்னாயே, உசு கூட துச்சமென்று சொல்ல